100 polythene covers. இப்போ வந்து ஒரு பாக்ஸுக்குள்ளார 100 polythene covers இருக்கலாம். ஒவ்வொரு polythene coverலயும் நீங்க பாத்தீங்கன்னா 1 kg chocolates இருக்கலாம். இப்போ வந்து நமக்கு எதெல்லாம் கண்டெய்னர், பேண்ட் கண்டெய்னர், பாக்ஸ் கண்டெய்னர், polythene cover is container, but chocolate is non container. ஏன்னா அந்த சாக்லேட்டுக்குள்ளார எதையுமே நம்மளால வைக்க முடியாது. அப்போ எதுவுமே வைக்க முடியாத போது அது நான் கண்டெய்னர் ஆகும். சேம் as here, ஃபைலுங்கிறது ஒரு நான் கண்டெய்னர். அந்த ஃபைலுக்குள்ளார எந்த ஒரு ஃபோல்டரும் என்னால் கிரியேட் பண்ண முடியாது. பட் ஃபைல் ஹேஸ் டேட்டா, ஃபைலுக்குள்ளார டேட்டா இருக்கும். பட் ஃபைல் ஹேஸ் நாட் சப் ஃபைல்ஸ் அண்ட் தென் ஃபைல் டஸ் நாட் ஹேஸ் சப் ஃபோல்டர். ஸோ ஃபோல்டர் ஒன்லி ஹேஸ் ஃபைல்ஸ். ஃபோல்டருக்குள்ளார தான் ஃபைல் இருக்குமே தவிர ஃபைலுக்குள்ளார ஃபோல்டர் இருக்காது. துணிக்குள்ளார பீரோ வைக்க முடியாது, பீரோக்குள்ளார தான் துணி வைப்போம். அப்போ ஃபோல்டருக்குள்ளார நீங்கள் ஃபைல்ஸ் வைக்கலாம், ஃபைலுக்குள்ளார ஃபோல்டர் வைக்க முடியாது. அவ்வளோதான் இதில் நம்ம சொல்ல வர்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியர் ஐ ட்ரை டு மேக் 3 கைண்ட் ஆஃப் ஃபைல்ஸ். அதாவது இதில் 3 டைப் ஆஃப் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஃபைல் டெவலப்ட் பை டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், நெக்ஸ்ட் ஃபைல் டெவலப்ட் பை வேர்ட் டாக்குமெண்ட், தேர்ட் ஃபைல் டெவலப்ட் பை எம்எஸ் எக்ஸல். ஓகே, ரைட் மவுஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ரைட் மவுஸ்க்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஷிஃப்ட் F10 ப்ரெஸ் பண்ணலான்ட்டு. ஸோ ஹியர் ஐ ப்ரெஸ் ரைட் மவுஸ் பட்டன் as well as ப்ரெஸ் நியூ. ஓகே சார், இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, இப்போ ஷிஃப்ட் F10 ப்ரெஸ் பண்ணீங்க. ஓகே குட். அதில் W அப்படின்றது பாருங்க, நியூ அப்படிங்கிறது எனக்கு ஆக்டிவேட் பண்ணிடும். நான் ஜஸ்ட் ஐ ப்ரெஸ் W ஒன்லி பிகாஸ் நியூவில் எதுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க, Wவில் மட்டும்தான் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் தட் ஹியர் ஐ ப்ரெஸ் W. சரி சார், எனக்கு வந்து குரூப் பை அப்படின்ற ஒரு சப்மெனு ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஜஸ்ட் ப்ரெஸ் P. ஸோ குரூப் அப்படிங்கிற ஒரு சப்மெனு ஆக்டிவேட் ஆகும். சார் இப்போ வந்து நான் எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். ஐ வாண்ட் கேன்சல் திஸ் சப்மெனு. இந்த சப்மெனு எனக்கு வேணாம் அப்படின்னீங்கன்னா கேன்சல் பண்ணிடுங்க எஸ்கேப் கீ மூலிமா. ஸோ எனக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஜஸ்ட் ப்ரெஸ் E. ஸோ ரெஃப்ரெஷ்ட். ஸோ எகெயின் ஐ ப்ரெஸ் ஷிஃப்ட் F10 கீ ஃபார் டிஸ்பிளே ஷார்ட்கட் மெனு as well as ப்ரெஸ் நியூ மெனு. நியூ சப்மெனுவை நான் வந்து ப்ரெஸ் பண்ண போகிறேன். அதுக்காக நான் வந்து W அப்படிங்கிற ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். சரி, இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண போகிறேன்னு, டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். ஸோ இப்போ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டுக்கு போகணும்னு சார் இதில் வந்து எதுவுமே அண்டர்லைன் பண்ணாமல் இருக்கேன். அப்போ நான் எப்படி சார் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் போகிறது? யூ ப்ளீஸ் ப்ரெஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒன்லி. இதில் இப்போ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன, T. ஸோ நவ் கிரியேட் அவுட் ஒன் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. சரி சார், இப்போ நான் எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கேன்சல் ரீநேம் ப்ராசஸ், அதாவது ரீநேம் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கை நான் கேன்சல் பண்ணிட்டேன். சரி, again I want rename this file sir. Which one key I press? F2 key help for rename a folder or file. F2 key எதுக்கு பயன்படும்னா நீங்க வந்து ஒரு ஃபைலை ரீநேம் பண்றதுக்கோ அல்லது ஃபோல்டரை ரீநேம் பண்றதுக்கோ you can use F2 key only in file manager. File managerல மட்டும் F2 key is help for rename a file or folder. Here I try to rename new text document file. அதோட ஃபைலோட நேமை சேஞ்ச் பண்ண போறேன். என்னன்னு கொடுக்குறேன், 7app அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஹியர் ஐ பிரஸ் என்டர் கீ. ஸோ ரீநேம் ப்ராசஸ் இஸ் டன். as well as I want try to open this file. என்டர் கீ ஓப்பன் பண்றேன். ஓகே, 7app is one of the 7up is one of the cool drinks அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு என்டர் கீ பிரஸ் பண்றேன். as well as press alt F4. alt F4 னா close a window, close parent window. alt F4 key help for close parent window, control F4 key help for close child window. தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. control F4 னா child window க்ளோஸ் பண்ணும், alt F4 னா parent window க்ளோஸ் பண்ணும். here displayed the confirmation dialog box. இப்போ நம்ம confirmation box display ஆகுது. சரி சரி, இப்போ எப்படி சார் நீங்க கன்ஃபர்மேஷன் பாக்ஸ்னு சொல்றீங்க? which one box has more than one button? that kind of box called as confirmation box. எப்போ ஒரு பாக்ஸுக்குள்ளார ஒன்றுக்கு மேற்பட்ட பட்டன்ஸ் இருக்கோ அதை கன்ஃபர்மேஷன் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. here found 3 buttons. names are save, don't save and cancel. here I try to press save button because I want save this file as well as I want exit from this window. So alt F4 press பண்ணும்போது in case save பண்ணலைன்னா confirmation box display ஆகும். அந்த confirmation box has one information. Do you want save this file? Yes, I want save this file with the help of save button. Now I close that file. So as well as I press as well as I want try to make new file.
in MS Word document. Here I press right mouse button, as well as I am entering into new submenu. Here I press Microsoft Word menu item. Here I try to give new name. அதில் வந்து என்ன கொடுக்குறேன், பெப்சி அப்படின்னு கொடுக்குறேன். So இப்போ வந்துட்டு again I am entering into this file. I open this file with the help of entry key. Entry key பயன்படுத்தி நான் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் என்ன கொடுக்குறேன், பெப்சி is one of the cool drinks கொடுத்துட்டு ஒரு entry key கொடுக்குறேன். சரி சார், ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். Here I save your file as well as I want close that file. ஓகே சார், இப்போ நீங்கள் Alt F4 ப்ரெஸ் பண்ணலாமே. ஓகே, Alt F4 ப்ரெஸ் பண்ணி நம்மளால இந்த ஃபைலை சேவ் பண்ணியிருக்க முடியும். Again I press right mouse button as well as entering into new submenu as well as press for what, Microsoft Excel worksheet. So I want try to press Microsoft Excel worksheet menu item. So இங்கே press பண்ணுறேன். Here I want try to rename a file. ஃபைலோட நேம் என்ன கொடுக்குறேன், கோக் அப்படின்னு கொடுக்குறேன். Here again I press entry key for open that file. இதில் என்ன சொல்லுங்க, கோக் is also one of the cool drinks கொடுத்துட்டு ஒரு entry key press பண்ணுறேன். See here, I am not saved this file. I am press Alt F4 key. So here displayed one confirmation box. That confirmation box asks if you want to save this file or no or cancel this one. Here I press save. Now here I created 3 files. சரி சார், இப்போ நான் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த ஃபைலை காப்பி பண்ணி இப்போ இந்த ஃபைலை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணுறதுக்கு என்ன கீ அப்படின்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூ செலக்ட் தட் ஃபைல் ஆஸ் வெல் அஸ் ப்ரெஸ் Ctrl C ஒரு கீ ஷார்ட்கட் கீயை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். Now copied this file as well as entering into parent folder. Drink குள்ளார enter ஆகிறேன். as well as entering into hotங்கிற ஒரு சப் ஃபோல்டருக்குள்ளார enter ஆகிட்டேன். as well as press here paste. I want make one duplicate file. ஒரு டூப்ளிகேட் ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். எந்த ஃபோல்டருக்குள்ளார, ஹாட் அப்படிங்கிற ஒரு சப் ஃபோல்டருக்குள்ளார. பிளஸ் கூல் இஸ் ஆல்சோ ஹேஸ் 7 ஃபைல். கூலுக்குள்ளாரே 7 ஃபைல் இருக்கும், எனக்கு ஹாட்குள்ளாரையும் எனக்கு 7 ஃபைல் இருக்கும். சரி சார், ஐ வாண்ட் செலக்ட் திஸ் ஃபைல், ஐ வாண்ட் சேஞ்ச் திஸ் ஃபைல் நேம். இந்த ஃபைலோட நேமை நான் சேஞ்ச் பண்ணணும். செலக்ட் தட் ஃபைல் as well as press F2 key. இதில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னீங்கன்னா, காஃபி அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். இப்போ காஃபின்னு கொடுத்துட்டு நான் வந்து ரீநேம் அதாவது நியூ நேம் கொடுத்துட்டு ஒரு என்ட்ரி கீ ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். as well as press என்ட்ரி கீ ஃபார் ஓப்பன் தட் ஃபைல். இதில் வந்து Ctrl A அப்படின்னீங்கன்னா செலக்ட் ஆல் கண்டென்ட். Ctrl A ஷார்ட்கட் கீ செலக்ட் ஆல் கண்டென்ட். நான் இங்கே வந்து Ctrl A கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லா கண்டென்ட்டையும் நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். as well as here I press delete key. I don't want any one content. old content எதுவுமே எனக்கு வேண்டாம். here I type new content. Coffee is one of the hot drinks அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு என்ட்ரி கீ ப்ரெஸ் பண்ணுறேன். as well as here I press Alt F4 key as well as press save button. சரி சார், இப்போ சேவ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டோம். சரி, இப்போ நம்ம இதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறோம், here I try to select 2 files with the help of shift down arrow key. நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எந்த ஃபைல் செலக்ட் பண்ணேன், கோக்குன்ற ஒரு ஃபைல் செலக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஷிஃப்ட் கீ பிடிச்சேன், அதுக்கப்புறம் டவுன் ஆரோ கீ கொடுத்துருக்கேன். now here I selected 2 files. here I press Ctrl C. now 2 files are copied. as well as press Alt left arrow key. Alt left arrow key goes to previous folder.